எக்ஸசைஸ்னாவே நடக்கணும், ஓடணும், ஏரோபிக்ஸ் தான் எக்ஸசைஸு, பயங்கரமாக வேர்த்து போகணும் அப்படின்னு இல்லை, ஸ்போர்ட்ஸில் போய் பயங்கரமாக விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் எல்லாம் செம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸசைஸ்னாலே படுத்துட்டே செய்யலாம் எக்ஸசைஸு. இதை நம்ப மாட்டேங்கிறீங்களா? இப்போ நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்படி படுத்துட்டே செய்கிற எக்ஸசைஸில் தான் எல்லா நோய்களும் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சீக்ரெட்டே அதில் தான் அடங்கியிருக்கு. படுத்துட்டே செய்யலாம். கடவுள் எதையுமே கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி நம்மளை படைக்கல, ஈஸியாக செய்கிற மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. நம்ம மூளைக்கு தான் அது எட்ட மாட்டேங்குது. நம்ம நினச்சிக்கிறோம் எதுனாலும் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க கூட கம்மியாக தான் மார்க் வாங்குவாங்க. இதே ஜாலியாக படிக்கிறவங்க, புரிஞ்சு படிக்கிறவங்க அதிகமாக வாங்குவாங்க. அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதே இப்படி ஈஸியாக செய்கிறவங்களுக்கு நிறையா நோயிலேருந்து விடுபடலாம். எதுலேருந்துனா சுகர்லேருந்து வெளியில் வரலாம், பிபிலேருந்து வெளியேறலாம், கழுத்து வலி, இடுப்பு வலி, ஏன் இந்த இருமுனா தும்முனா யூரின் போயிடுதில்ல அது, பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸ், வேரிகோஸ் வெயின், பச்சை நரம்பு, முழங்கால் வலி, குதிங்கால் வலி எல்லாமே படுத்து செய்கிற எக்ஸசைஸ். மூச்சு பயிற்சி, பிராங்கியல் ஆஸ்துமா, கிரானிக் பிராங்கைட்டிஸ், பிராங்கிக்டேசிஸ், இது மாதிரி டஸ்ட் அலர்ஜி, இது மாதிரி நிறைய ஒரு பக்க தலைவலி எல்லாம் படுத்துகிட்டே செய்யலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுதான் நான் படுத்துட்டு 100 நோய் தீர்க்கும் யோகான்ட்டு படுத்துகிட்டே தான், உட்காந்துட்டு கூட ஒரு 10 நிமிஷம்தான். நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா மூச்சு வாங்குற மாதிரி ஏரோபிக்ஸும் கிடையாது, நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் கிடையாது, நீச்சல் கூட கிடையாது, அதே மாதிரி காலை ஊன்ற எக்ஸசைஸே கிடையாது. காலையே நிலத்தில் ஊனாமல் 100 நோயை சரியாக்குற யோகா ஒரு 15 நாளில் சொல்லித்தர முடியுது. இப்போ அது எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். முழு யோகா 15 மணி நேரம் சொல்லணும், இருக்கிற 5 நிமிஷத்தில் நான் கொஞ்சமாக வேகமாக சொல்லுவேன். இப்போது தலையிலேருந்து ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். தலையில் நெத்தியில் ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு நெத்தியை மேலே சுருக்குங்க, கீழே போடுங்க, 2 ஐப்ரோஸையும் சுருக்குங்க, அந்த மாதிரி ஒரு 7 தடவை. கண்ணுக்கான எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ், கண்ணு மேலே கண்ணு கீழே, ரைட்டு லெஃப்ட்டு, கண்ணு ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் மூஞ்சில் இருக்க எல்லா மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ், அப்புறம் தலைக்கோட எக்ஸசைஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், கழுத்துக்கு தலையை கீழே அமுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2வது தடவை அமுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 3வது தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸ் எவ்வளவு ஈஸி. படுத்துகிட்டே காலையில் எப்பெல்லாம் சும்மா படுத்துருக்குமோ அப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். இது இவ்வளவு ஈஸியே எஃபெக்ட் இல்லையோன்னு கேட்டால் செம்ம எஃபெக்ட். இந்த எக்ஸசைஸ் நெக் பெயினை சரி பண்ணுறதுல முதலிடம் வகிக்குது. இந்த எக்ஸசைஸ் இப்படி பண்ணுறது ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ். இது அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லது செய்யும்னு வச்சுக்கோங்களேன். படுத்துகிட்டே ஐக்கு கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் கண்ணில் இருக்க எல்லா நோயும் சரியாகும். அப்புறம் அடுத்தது மூச்சு பயிற்சி பாருங்கள். அது மூச்சு பயிற்சி எவ்வளோ வேலை செய்யும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வயிறு வரைக்கும் 7 கவுண்ட் உள்ளே இருக்கிறேன், அப்புறம் ஹோல்டு பண்ணுற 7 கவுண்ட்டு, 9 கவுண்ட் வெளியில் விடுறேன். இப்போ பாருங்கள். செஞ்சனா 2வது தடவை அதே மாதிரி 7 கவுண்ட் உள்ள, 7 கவுண்ட் ஹோல்டு, 7 கவுண்ட் வெளியில். 3வது தடவை 7 கவுண்ட் உள்ள, 7 கவுண்ட் ஹோல்டு, 9 கவுண்ட் வெளியில். இப்போ பாருங்கள். ஏன் அதிகமாக 9 கவுண்ட் வெளியில் விட்றோன்னா உள்ளே இருக்க கெட்ட காற்றெல்லாம் வெளியேறட்டோன்னு. மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு, நெகட்டிவ் திங்கிங்கு, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறது எல்லாத்தையுமே இது க்யூர் பண்ண வல்லது. இது நல்லாவே உங்களுக்கே தெரியும். மூச்சு பயிற்சி பல நோய்களை சரி பண்ணும். ஒரு லங்ஸில் இருக்கிற நோய் மட்டும் இல்லை, உடம்புல இருக்க நோய், வெயிட்டை கூட மேனேஜ்மெண்ட் பண்ண யூஸ் ஆகும். உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகிறதுக்கு, லங்ஸில் இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகிறதுக்கு. லங் வால்யூம் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் இருக்கும், மூச்சு ஈஸியாக போய் வரும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸு இங்கே செஸ்ட்டுக்கு,
இங்கே அப்டாமினல் எக்ஸசைஸும் படுத்துட்டு செய்கிறது தான். ஏன் இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் பாருங்கள், பிரிட்ஜிங். இது வந்து யூரின் மோஷன் போகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1. பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் இது லேடிஸ்க்கு பீரியட்ஸ் அப்போ வர்ற வயிற்று வலி எல்லாம் இதில் நல்லாவே சரியாகும். கீழே போட்டு 10 கவுண்ட்ஸ். அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ரீப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு வந்து இது இருக்குல்ல, லைக் மேரேஜ் லைஃப்பில் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆனால் தான் ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு ஆகட்டும், ஒரு லவ் லைஃப்க்கு ஆகட்டும், அண்ட் ஆல்சோ இந்த பீரியட்ஸ்னால் வயிறு வலிக்கிறது, யூரின் மோஷனில் வந்து யூரினரி பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீகல் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அப்புறம் முட்டிக்கடியில் துண்டை வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது, அது முழங்கால் வலிக்கு. பாதத்தில் இந்த இப்போ ஒரு எக்ஸசைஸ் செய்கிறேன் பாருங்கள், அது பயங்கர யூஸ். பாதம் கீழே பிளான்டார் ஃப்ளெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மேலே பாதம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் இது குதிங்கால் வலியை சரி பண்ணுறதுல ஆரம்பித்து பெரிஃபரல் நியூரோபதி, வேரிகோஸ் வெயின், அதை தவிர இந்த எக்ஸசைஸ் வந்து சோலியஸ் மசில், காஃபில் கேஸ்ட்ராக்னிமியா சோலியஸ், இந்த சோலியஸ் மசில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால காஃப் வந்து 2வது ஹார்ட். அதனால் நம்மளோட ட்ரைக்ளிசரைட்ஸ், நம்மளோட கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குல்ல, அது குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸசைஸ், மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்ட்டில் படுத்து, குப்புற படுத்து, அதே மாதிரி சிட்டிங்கில் நிறைய எக்ஸசைஸ் எப்போவும் செஞ்சு கட்டுவோம்ல, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் சிட்டிங்கில் வரும். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணி எல்லா நோயிலேருந்து விடுபடலாம். ரொம்ப கஷ்டமாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் நோயே வருது. அந்த நோயை க்யூர் பண்ணுறேன்னு திரும்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க. இன்னொரு 1 மணி நேரம் சேர்த்து டெய்லி 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன், ரன்னிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன், அதெல்லாம் பழைய காலத்து மெத்தடு. அது உங்களுக்கு ஒன்றும் செட் ஆகாது. இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு உதவாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி 100 நோய் யோகா வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இது 15 டேஸ் டெய்லி 1 hour. நானும் எங்கிட்ட 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் லேடி ஃபிசியோதெரபிஸ்ட்டும் 5 மேலும் 24 ஹவர்ஸும் நடக்குது. உலகத்தில் பல நாட்டிலேருந்து வருவாங்க. அது எக்ஸாக்டாக நாங்கள் சொன்னபடி எல்லா நோயுமே க்யூர் ஆகி எல்லாருமே 5 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. 95 வயசுக்காரங்களும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதய நோயாளியும் செய்கிற அளவுக்கு இருக்குது. நீரிழிவு நோயாளியும் செய்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து, எக்ஸசைஸ் எடுத்து லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.